பாடலை கூட பாடி நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க உம்முடைய சாயலா என்னை மாற்றுமையா என்று சொல்லி? ஒரு சில வரிகளை மாத்திரம் நம்ம பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம அப்படியே கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் பாடுங்க, தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்க. மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சாற்றுவே, கரங்களை தட்டி. நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவேற ஆவியை என்னில் தந்திடும். சொல்வமா? நீங்க சொல்லுங்க. நிலைவேற ஆவியை என்னில் தந்திடும், லட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை செய்திடும். லட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை செய்திடும். மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, தாழ்ந்தவனை நீ உயர்த்தினீரே. சொல்வமா? தாழ்ந்தவனை நீ உயர்த்தினீரே, தக்கராயே பொற்பாதத்தை நான் தாழ்ந்து பணிந்து, தக்கரா உந்தன் பொற்பாதத்தை நான் தாழ்ந்து மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சொல்லி பாடுங்க. சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. கல்வாரி சிலுவையின் தேவ அன்பு, கல்லான என் உள்ளத்தை மாற்றினதே. எத்தனை பேர்? கல்லான என் உள்ளத்தை மாற்றினதே, தூரமாயிருந்த என்னை தம் கரத்தால் தூக்கி அணைத்த அன்பு. எத்தனை அன்பு? என்னை தம் கரத்தால் தூக்கி அணைத்த அன்பு. மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், இயேசுவையே. சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. அல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த கல்வாரி சிலுவையின் தேவ அன்பு. ஆமென். கல்லான எண்ணுலத்தை மாற்றுகிற அன்பு. ஆமென். எவ்வளவு பெரிய அன்பு. எத்தனை பேர் அந்த அன்பை ருசிக்கிறீங்க? இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறீங்களா அந்த அன்பை? ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 39, 39ஆம் அதிகாரம் 2.
3 4 வசனங்களை 5 வசனங்களை நாம் வாசிப்போமாக. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த நாளிலே யோசேப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தன்னுடைய சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடத்திலே அறிவித்தவன். அதனாலே தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவன், அதிகமாய் பகைக்கப்பட்டவன். பகைத்ததின் விளைவாக சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பொறாமை கொண்டது மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமாய் சதியோசனை செய்தார்கள். ஒரே குடும்பத்தில் ஒரே சகோதரர்களுக்குள்ளாக ஒரே குடும்பத்துக்குள்ளாக தன்னுடைய சொந்த குடும்பத்தாரனாலே பகைக்கப்பட்டு பொறாமைக்கு உள்ளாகி சதி யோசனை யோசேப்புக்கு விரோதமாய் செய்தார்கள். சதி யோசனை மாத்திரமல்ல, யோசேப்பை கொன்று போட அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பை கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள் இஸ்மவேலரிடத்திலே என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்மவேலரிடத்திலிருந்து எகிப்துக்கு போத்திபாரினுடைய வீட்டிலே அங்கே அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டான் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 17 வயது வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த யாரும் அவன் மேல பொறாமப்படல, யாரும் அவனுக்கு விரோதமா ஒன்னும் செய்ய நினைக்கல. அந்த 17 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமா, ஒருவேளை அந்த டீனேஜ் வயதை அவன் ஒருவேளை கடந்து இருக்கலாம். அந்த 17 வயதுக்கு பிற்பாடு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்தினாலே பகைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சகோதரர் அவனை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் சதி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவனுடைய சொப்பனங்களை தாங்க முடியாதபடிக்கு இவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியுமோ என்று, இவனுடைய காரியம் எப்படி முடியுமோ என்று, இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ என்று, இவனுடைய காரியம் எப்படி முடியுமோ என்று சொல்லி அவனை கொன்று போட நினைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சகோதரர்கள் பகைக்கிறாங்க, சகோதரர்கள் சதி செய்யறாங்க, சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். உண்மைதான், வேதமும் அப்படிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே குடும்பத்தார்னாலே பகைக்கப்படும் பொழுது, குடும்பத்தாரோடு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பொழுது, குடும்பத்தார் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது, சகோதரர்கள் மத்தியில நமக்கு நம் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும் பொழுது, குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படும் பொழுது, அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அங்க ஒரு சேஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 17 வயதுக்கு பிற்பாடு யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அங்கே சம்பவிப்பதை நம்ம பார்க்கிறோம். பல திருப்பு முனைகள் அங்கே காண்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செத்து போயிடலாமான்னு இருக்கும். எப்படி இருக்கும்? எங்க போட்டாங்க யோசேப்ப? குழியில போட்டாங்க. யோசேப்பை சுற்றிலும் அவனுக்கு நன்மை செய்யும்படி, அவன் மீது அக்கறை செலுத்தும்படி, அவனுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் கூட அங்க இல்லை. ஆமென். கடைசியில 2வது ஒரு சொப்பனம் யோசேப்பு காணும் பொழுது அங்க தகப்பன் சொல்றார், நீ எங்கள் மீது, யாக்கோபு கேட்கிறார்,
உன் தாயும் நானும் உன்னை வணங்குவோமோ? சூரியனும் சந்திரனும் தன்னை வணங்கி நிற்பது போல, 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கி நிற்பது போல அங்கே அந்த சொப்பனத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது, சொல்லும் பொழுது அங்கே எல்லாருமே யோசேப்பு மேல ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல ஒரு மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கட்டும், நல்லது நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்களா? ஒரு மாதிரி உங்களை டார்ச்சர் பண்றாங்களா? இல்ல ஒரு மாதிரி உங்களை பகைச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்ல ஒரு மாதிரி உங்களுக்கு விரோதமாவே உங்களுக்கு தெரியாமையே சில சதிகளை செய்யறாங்களா? சில தந்திரங்களை யோசிக்கிறாங்களா? இருக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் அப்படி விசுவாசமா சொல்ல முடியும்? நான் எனக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எங்கள் அண்ணன்மார்க பண்ண சதி யோசனை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் எகிப்துக்கு ராஜாவான இப்படி மட்டும் இந்த ஆவியில் மட்டும் யோசேப்பு இருந்திருந்தாரு அப்படின்னா, அதிகாரி ஆனதுக்கு பிற்பாடு பழி வாங்குற ஒரு சுவாபத்தை ஒருவேளை உடையவராக இருந்தாருன்னா, தேவ திட்டம் தேவனுடைய தரிசனம் யோசேப்பு மேலே செயல்படாமையே போயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தது யோசேப்பின் மேலே, பொறாமை இருந்தது, பகை இருந்தது, அவன் மேலே சதி இருந்தது, அவன் மேலே என்னெல்லாம் அவனை செய்ய முடியுமோ. கடைசியில இத்தனை பேர் இருக்கிறான்ல, இவன் ஒருத்தன் உயிரோடு இருந்து என்ன பண்றது? இவனை தீர்த்து கட்டிடலாம், இவனை முடிச்சிடலான்னு சொல்லி யோசேப்பு மேலே கங்கணம் கட்டி தன்னுடைய சகோதரர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, விற்று போட்ட ஒரு சூழ்நிலையிலே, குழியிலே இறக்கப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சு ஒரு தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆதியாகம புஸ்தகம் 38, 39, 40, 41 அதிகாரங்களை நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஒருவேளை ஏற்கனவே இதை நீங்க படிச்சிருப்பீங்க, ஒருவேளை சண்டே கிளாஸ்ல கதை கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த யோசேப்பை குறித்து ஒரு 3 விதமான காரியங்களை கர்த்தர் உங்களோட கூட இடைபடுவாராக. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து முதலாவது நமக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆமென். ஆமெனா இல்லையா? எங்கூடயே இருக்கிறாரா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. இதுல எப்படி யோசேப்போட இருக்கிறாருன்னு நான் எப்படி பாஸ்டமா எனக்கு தெரியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். முதலாவது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவன். சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் மேன். யோசேப்பு ஒரு காரிய சித்தி உள்ளவன். இன்னும் நம்முடைய லாங்குவேஜ்ல சொல்ல போனா, தன்னுடைய சகோதரருக்குள்ளேயே அந்த 11 பேருக்குள்ள இவன் கைராசிக்காரனா இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான், ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தான். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். ஆனா அவன் வந்திருக்கிற இடம் எப்படி தெரியுமா? தன்னை குழியிலிருந்து தூக்கி 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணாங்க? சகோதரர்கள் வித்துட்டாங்க. ஆமென். 20 வெள்ளி காசுக்கு தன்னுடைய சகோதரனால் விற்கப்பட்டவன். சில நேரங்களில் விற்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்க. சில நேரங்களில் அவன் விற்கப்பட்டான். 20 வெள்ளி காசுக்கு அடிமையாய் விற்கப்பட்டான். இஸ்மவேலர் இடத்திலே, அவர்கள் எகிப்திலே போத்திபார் என்ப பார்வோனுடைய எல்லா காரியத்துக்கும் லீடரா இருக்கிற போத்திபாரினுடைய வீட்டிலே அவன் கொண்டு போகப்பட்டான் வேலைக்காரனாய். ஹல்லேலூயா. அடிமையாய். புதுசா ஒரு இடம், புதுசா ஒரு ஊரு, புதுசா ஒரு வீடு, அந்த ஜனங்கள் வேற இனம், வேற மொழி, அவர்கள் எல்லாம் டோட்டலா டிஃபரண்டா இருந்த ஒரு இடத்துக்கு தேவன் யோசேப்பை அழைத்து சென்றார். ஹல்லேலூயா. தன் சகோதரரை காட்டிலும் யோசேப்பை கர்த்தர் விசேஷித்தவனாய் வைத்திருந்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ நான் ராசி இல்லாதவன் என்ன சொல்றாங்க, என்ன பார்த்தா சில காரியங்களை சொல்றாங்க, இவங்க கூட எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. தன் சகோதரன் நடுவிலே யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தார். ஏனென்றால் யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடு இருந்த அதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. என் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். ஹல்லேலூயா.
உங்கள் சகோதரர் நடுவில் நீங்கள் கனம் பெற்றவர்கள். உங்கள் சகோதரரை பார்க்கிலோ உங்க குடும்பத்தாரை பார்க்கிலோ கர்த்தர் உங்களை விசேஷித்த ஆவியினாலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவன் காரிய சித்தி உள்ளவன். ஆமென். காரியக்காரன். ஹல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், சீட்டு காரிய சித்தியோ. ஆமென். காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறது பெருசு இல்லை, அந்த காரிய சித்தியே கர்த்தரால தான் வரும். ஆமென். சீட்டு போடுறது பெருசு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என்ன சீட்டு போடுறோன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. என்னென்னமோ சீட்டு இருக்குது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அந்த சீட்டை நம்ம நம்பி கொண்டு இருக்கிறோம். என்னதான் சீட்டு போட்டாலும் காரிய சித்தி கர்த்தராலே வரும். அவன் ஏமாத்தாம கொடுக்கறது, ஓ அது கர்த்தரால தான் வரும். ஹல்லேலூயா. அவன் ஏமாத்திட்டு போயிட்டானா, ஓ ரொம்ப கஷ்டம். ஓ கர்த்தர் யோசேப்போட இருந்தா, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஓ கர்த்தர் நம்மோட இருந்தா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமென். கைராசி. ஹல்லேலூயா. அந்த உலகத்தார் சொல்றாங்க இல்லையா, அப்ப இவங்க கையில எதை தொட்டாலும் விளங்குது. நம்ம என்ன சொல்றோம், ஒன்றும் விளங்க மாட்டேது பாஸ்டர், ஒன்றும் உருப்பட மாட்டேது. எதை செஞ்சாலும் ஏதோ கீழே விழுந்துருது, உடஞ்சிருது. எதுக்கு போனாலும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேது. ஒன்றும் என் கையில் விளங்க மாட்டேது. என் கை என்ன கை? ஓட்டக்கை. அதில் நம்ம ஆட்கள் ஒன்று வச்சுருப்பாங்க, இது இப்படி போனால் ராசியான கை, இப்படி போனால் ஓட்டக்கை, அப்புறம் அப்படி போனால், இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கினது. ஆமென். எங்கே கோடு போகணும், எந்த விரல் எங்கே இருக்கணும், பெருவிரல் எங்கே இருக்கணும், சுண்டு விரல் எங்கே இருக்கணும், இதெல்லாம் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணதுங்க. ஹல்லேலூயா. ஓ கையில் ஓட்டை இல்லை, வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தா அந்த ஓட்டையும் ஓ கர்த்தர் அடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ அடைக்கப்பட்ட வாசல்களை ஓ கர்த்தர் திறக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். காரிய சித்தி உள்ளவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க காரிய சித்தி உள்ளவங்க. வர்றேன். காரிய சித்தி உள்ளவன பக்கத்தில் சொல்றீங்க, அடுத்து சொல்ல வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவன். ஆமென். சக்சஸ்ஃபுல் மேன், ப்ராஸ்பரஸ் மேன். ஆண்டவர் அப்படியாய் அவனை வைத்திருந்தார். யோசேப்பை வாசிக்கிறோம், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ரெண்டாவது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ரெண்டாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமென். யோசேப்பு எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எதை செஞ்சாலும் வாய்க்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க கையினால என்ன நீங்க செய்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவர் அதை வாய்க்க செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஓ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த யோசேப்பு பாரு, எப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமா? கேள்வி கேட்கணும் நீங்க அப்பப்ப ஆண்டவரிடத்துல. எப்படி ஆண்டவரே யோசேப்புக்கு மாத்திரம் இப்படி gift கொடுத்துருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? யோசேப்பு செய்வாரு, நான் செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. வேதமழகாய் சொல்லுகிறது, அவன் எதை செய்தாலும். சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் அங்கே இருக்கும் பொழுதும் 22வது வசனம் 39 22 யோசேப்பின் கையிலே ஒப்புவிட்டான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 23ல கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செஞ்சானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஐயா, யோசேப்பு எதை செஞ்சாலும் ஆண்டவர் சக்சஸ் பண்றாரு. முதல்ல ஆளே ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். ரெண்டாவது ஆளு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் பத்தாது. அநேக நேரங்களில் பார்த்துருக்கிறீங்களா, நான் இந்த ராசிக்காரன், நான் எது செஞ்சாலும் நடக்கும். ராசி முக்கியம் இல்லை, ஆள் முக்கியம் இல்லை, தோற்றம் முக்கியம் இல்லை, வயது முக்கியம் இல்லை, கலரு முக்கியம் இல்லை, பர்சனாலிட்டி கிடையாது. யோசேப்புடைய பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்தா பக்கத்தில் யாருமே அங்கே போக முடியாது. போத்திபார் வீட்டில்
அங்கே பாருங்க, அவனை கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வந்திருப்பான். ஏற்கனவே அண்ணன் தம்பிங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவனை குழியில் போட்டு அழுக்குமா அப்படி தான் போயிருப்பாப்புல போத்திபார் வீட்டுக்கு. அப்படியே ஜம்முனெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டெல்லாம் யோசேப்பு போல. ஹல்லேலூயா. ஆளு முக்கியம் இல்லை, ஆளு எப்படி இருக்கிறோம் எப்படி அதெல்லாம் இல்லை. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எங்கூட கர்த்தர் இருக்கிறாரா? என் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாட்டாலும், எது 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 இருந்தாலும் இல்லாட்டாலும், எந்த காரியம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தாருன்னா, ஓ யோசேப்போட கர்த்தர் இருந்தது போல என்னோட கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னார். ஓ நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்றீங்க? ஓ அவன் எதை செய்தானோ எதை செய்தானோ. எத்தனை பேர் அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க, என்னப்பா இது எதை செஞ்சாலும் சக்சஸ்? நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கா? நான் எதை செஞ்சாலும் சக்சஸ். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபெயிலியரை சந்திக்கிறோம், தோல்விகளை சந்திக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், கண்ணீரின் பாதையில் நடக்கிறோம். மனிதர்கள் நமக்கு நம்முடைய தலையின் மேலே ஏறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஏறி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். மூழ்கடிக்க விடமாட்டார். ஏறி போறது போலதான் தெரியும். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது. ஆனால் யோசேப்பு எதை செய்தானோ என்ன செஞ்சானோ கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதை வாய்க்க பண்ணினார். ஒரு ஃபெயிலியர் கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. அங்க வேதமழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. ஆமென். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் கையின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா? இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஆமென். நான் செய்கிற எல்லாமே சக்ஸஸாக மாறுதா? ஏன் சில நேரங்களில் தோல்வியாக மாறுகிறது? ஏன் சில நேரங்களில் நான் துவண்டு போகிறேன்? ஏன் சில வேதங்களில் நான் ஏமாற்றங்களை சந்திக்கிறேன்? அந்த ஏமாற்றம், அந்த தோல்வி இருக்குது அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது சங்கீதத்திலே எப்படி வாய்க்குமா? வாசிங்க. சங்கீதம் 1. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு முன்னால் இருக்கிறத சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவனை ஏன் சில நேரங்களில் ஃபெயிலியர், ஏன் சில நேரங்களில் தோல்வி, ஏன் சில நேரங்களில் ஏமாற்றம் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்படி பிரியமாக இருக்கிறோன்றதை செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன்னா, எனக்கு டைம் இல்லைன்னு ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. யோசேப்பு சாக்கு போக்கு சொல்லலை. அதனால தான் யோசேப்பு எதை செய்தானோ, ஹல்லேலூயா, சம்பாதிக்கிறோம், வேலை வேலைன்னு ஓடுறோம், குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய வேதத்தை அவருக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அவனுடைய பாதப்படியில் நம்ம உட்கார்றோமா? வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறோமா? ஜெபத்தில் நம்ம உட்கார்றோமா? அதனால தான் சில தோல்விகளையும் சில ஃபெயிலியர்ஸும் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம். இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு எதை செய்தானோ, என்ன செஞ்சாலும், ஒரு சாம்பார் கூட நல்லா வரமாட்டேங்குது, தோத்திரம் பண்ணி செய்யுங்க, நல்லா வரும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் ஜெபத்தோட செய்யுங்க, எல்லாமே நல்லா வரும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது, அர்ப்பணித்து செய்யும் பொழுது, எல்லாவற்றையும் அவருடைய பார்வைக்கு நேராய் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, அதே போலதான் யோசேப்பு தேவ அவன் என்ன செஞ்சானோ, ஆமென், எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அங்க போத்திபாரனுடைய வீட்டில் அங்க என்னெல்லாம் அவன் எதெல்லாம் கை வைக்கிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க. அதுக்குள்ள கீழே உள்ள வசனத்திலே 4வது வசனத்தில் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் எல்லாரும் வாசிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? யாவற்றையும் அவன் கையிலே. ஆமென். அவன் பெரிய எவ்வளோ விவரமான ஆளாக இருக்கிறாப்புல பாருங்க போத்திபார். ஹல்லேலூயா. இப்போ இவன் எதை செஞ்சாலும் சக்சஸ், எதை பண்ணாலும் வாய்க்குது,
எதுலயும் அவனுக்கு ஃபெயிலியர் கிடையாது. வந்தவன் அடிமை, வந்தவன் வேலைக்காக வந்திருக்கிறான், விற்று போடப்பட்டவன், ஒன்றும் இல்லாதவன், அவன் கையில எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் சில நேரங்கள்ல சக்சஸ பார்க்க முடியல. சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் சில வெற்றியை நம்ம பார்க்க முடியல. பல நேரங்களில் லாஸை நம்ம பார்க்கிறோம், பல நேரங்களில் ஏமாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே போத்திபார் அவன் எஜமான் கண்டு எல்லாவற்றையும் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டான்? யோசேப்பு கையில். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஜெபத்தோட எல்லாம் பண்ணி பாருங்களேன், உங்கள் வீட்டோட ஃபினான்ஷியலெல்லாம் உங்கள் கரத்தில் வந்துடும். இப்போ அதுதானே பிரச்சனையே ஃபேமிலியில். ஃபினான்ஷியலாக யார் பார்க்குறதுன்றது தான் பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா. கணவர் பார்க்கிறதா, மனைவி பார்க்கிறதா? ஆமென். இங்கே பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷன் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய். நம்ம நினைக்கிறோம் இல்ல, திறமை இருக்கு, தாளந்து இருக்கு. கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். உங்களோட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அங்க எல்லாரையும், உங்களை சுற்றி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க சொந்த பந்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் உங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் உங்க பக்கத்துல நெய்பர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு, அங்கே யோசேப்போட கர்த்தர் இருந்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். பல நேரங்களில் அவர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறது. ஆண்டவர் நம்ம சொல்றதெல்லாம் என்ன, அவர் இருக்கிறாரா? இது எப்போ சொல்லுவோம்? பிரச்சனை வர்றப்ப சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு யோசேப்பினுடைய நிலைமை பாருங்க, ஒரு அடிமைத்தனத்தின் நிலைமையா இருந்தது. ஆனால் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய எஜமானுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்து அவனுடைய வீட்டையும் யோசேப்பின் நிமித்தமாய் அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. வீட்டில் மாத்திரம் இல்லைங்க, வெளியிலையும் ஆசீர்வாதம். வேதவசனம் சொல்லி பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க நினைக்காதீங்க என்னால ஒன்றும் இல்லை, என்னால ஒன்றுமே முடியல ஏசப்பா, ஓ என்னை பகைக்க செய்யறாங்க, எனக்கு நெருக்கடியை தான் கொடுக்குறாங்க, என்ன ரொம்ப போராட்டத்தில் பல நேரங்கள்ல இருக்கிற. அப்படி அல்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஓ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களோட கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு பல குடும்பங்களில் நம்ம பார்க்கிறோம் பொறாமைகள், பல குடும்பங்களிலே கசப்புகள், சகோதரர் நடுவிலே கசப்பு, சகோதரர் நடுவிலே பொறாமை. ஆமென். ஹல்லேலூயா. அங்க 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேரு, இந்த 11 பேருக்கு யோசேப்பு தங்களை காட்டிலும் சாமர்த்தியமாய், காரிய சித்தியுள்ளவனாய், சொப்பனக்காரனாய், அவன் பரிசுத்தமாய் எல்லாம் கரெக்டா இருக்கிறத பார்த்து, அவன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, தன்னுடைய தகப்பன் நல்ல பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்துகிறத பார்த்து இங்க பயங்கர பொறாமை. ஹல்லேலூயா. பல நேரங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்மளை சுற்றிலும் சில பொறாமைகள் எழும்பும், சில சதிகள் எழும்பும். நமக்கு விரோதமாக இருப்பாங்க, வெளியில நல்லா பேசுவாங்க, ஆனா உள்ள எப்படி இருக்கும்? பொறாமை இருக்கும். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. இங்கே போத்திபாரினுடைய வீட்டிலே மாத்திரம் அல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நல்ல கரங்களை தட்டுவோமா? யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்க எல்லா காரியங்களையும், உங்க கையின் பிரயாசங்களையும், உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் குடும்பத்தோட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் அங்க எலியேசரை குறித்து வாசிக்கிறோம். இந்த எலியேசருக்கு என்ன வேலை ஆபிரகாம் கொடுத்திருந்தாரு தெரியுமா? ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாய் ஒரு வேலையை கொடுத்திருந்தாரு. என்ன வேலை கொடுத்திருந்தாரு? பொண்ணு பார்க்க போகணும். என்ன போகணும்? இந்த எலியேசர் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கானானிய ஸ்திரீகளிலே பெண் கொள்ளாமல் தன்னுடைய இனத்தாரிடத்திலே போய் பெண் கொள்ளும்படி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலியேசர் நிறைய ப்ராமிஸ் எல்லாம் ஆபிரகாம்கிட்ட வாங்கிட்டு நேராக போறாரு. போகும்போது அவரு ஒரு பயங்கர அடையாளம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசி, ஆண்டவரே இப்படி இருந்தா, இப்படி வந்தா, இப்படி எனக்கும் தண்ணி கொடுத்தா, என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தா, எந்த ஸ்திரீ சொல்றாளோ அவள் தான் என் எஜமானுக்கு நீர் வைத்த பிள்ளை. என்ன ஒரு அடையாளம் கேட்கிறாரு பாருங்க. எலியேசர் தன் வீட்டு விசாரணைக்காரன் அடையாளம் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பதற்கு நம்ம அடையாளத்தை கேட்கிறோமா? அங்க எலியேசர் அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவரே, எந்த பொண்ணு வருதோ, நிறைய பொண்ணுங்க வந்தாங்க, ஆமென், எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் யாரு எந்த ஸ்திரீ தண்ணீர் கொடுப்பேன்னு உமக்கும் வார்ப்பேன், உடைய ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் சொல்றாளோ அவள் தான் என் ஆனா எலியேசருக்கு தெரியுமா ரெபேக்காள் ஆபிரகாமுடைய சொந்தக்காரின்னு தெரியுமா? தெரியாது. ஆமென். அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அம்மா நீ யாருடைய மகள் என்று சொல்லும் பொழுது எப்படி ஆண்டு அழகாக கனெக்ட் பண்ணார் பாருங்க. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டு காண்பிக்கிற வழியில நடந்து, அவருடைய வழியில நடந்து, அவரிடத்துல அடையாளங்களை கேட்டு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என் வழியில நான் நடக்கும் பொழுது நிச்சயமாய் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. என் வழி சரியா இருக்கணும், என் சிந்தை சரியா இருக்கணும், என் பாதை சரியா இருக்கணும். இங்கே எலியேசர் நேர்வழியா என்னை நடத்தினீர் என்று ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. நீங்க போகிற வழி நேர்வழியா இருந்தா உங்க காரியம் வாய்க்கும். நீங்க போகிற வழி ஏமாத்துற வழியா, குறுக்கு வழியா, சில நேரங்களில் குறுக்கு புத்தி உள்ள வரும், சில நேரங்களில் மாம்ச சிந்தை வரும். நான் போகிற வழி தேவ சித்தத்துக்கு மாறாய், தேவனுடைய கட்டளைக்கு மாறாய், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாய், அவருடைய மன விருப்பத்துக்கு மாறாய் சில வழிகளை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது கழுத முன்பாக வரும். ஹல்லேலூயா. அங்கே பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஆனால் அங்கே பீலையாம் போன நோக்கம் வேற, பீலையான் போன பாதை வேற. கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் போற பாதை நேர்வழியா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்னை அந்த காரியத்திலே வாய்க்க செய்வார். நான் போகிற பாதை தேவ சித்தத்துக்கு மாறாய், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாய் ஒருவேளை அது இருந்துச்சுன்னா கண்ட கழுத பேசும். ஹல்லேலூயா. ஆமென். தேவையா கழுத வாயில இருந்தெல்லாம் பேச்சு வாங்கணும்னு? ஆமென். கழுத பேசினதுக்கு அப்பதான் இங்க மண்டையில புத்தி வருது. பீலையாமுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கே எலியேசரை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி கொண்டு போனார். எலியேசர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இப்படி வந்தா இதுதான் உங்க தேவ சித்தம்னு நான் அறிந்து கொள்ளுகிறேன். இவள் தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணு என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எலியேசர் போகிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்க ஒரு இடத்துல அங்க சொல்றாரு பாருங்க, நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினீரா இல்லையா என்று அங்க என்ன செய்யறாரா? அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மௌனமா இருந்தான். வெயிட் பண்றாரு. ஹல்லேலூயா. உடனே நடந்துடணும், டக்கு டக்குன்னு நடந்துடணும், கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நடந்துடணும், எல்லாம் முடிஞ்சிடணும், சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும். அது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா, அவருக்கு விருப்பமா, இது ஆண்டுடைய விருப்பம் தானா, இல்ல ஆண்டுடத்துல ஆலோசனை கேட்கலாம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா நான் நினைச்சதெல்லாம் நடந்துடணும். ஆனால் எலியேசர் மௌனமாய் இருந்தான். எத்தனை பேர் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெயிட் பண்றோம், காத்திருக்கிறோம்? எத்தனை பேர் பொறுமையா இருக்கிறோம்? எத்தனை பேர் மௌனமா இருக்கிறோம்? பார்த்துட்டு வந்த உடனே மௌனமா இருக்கிறது இல்ல. அங்க போனு, இங்க போனு,
அங்கே பேசி இங்கே பேசி அதை விசாரித்து 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அதையும் காதில் போட்டு இது இப்படியான்னு விசாரித்து எதுக்கு தேவை? பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஆண்டுடைய சமூகத்தில் மௌனமாக இருங்க. மௌனமாக இருங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் சும்மா வாயை மூடிட்டு இல்லை, ஆண்டோடத்தில் அடையாளங்களை கேட்டுட்டு எதிர்பார்த்து கொண்டு அமைதியா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் இதை வாய்க்க செய்வீரா? இதை நீங்க செய்வீரா, செய்ய மாட்டீரா என்று எப்படி அவர் செய்வார் என்று ஒரு எக்ஸைட்மென்ட்டோட ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. மௌனமாய் இருந்தான். வேதாங்க எவ்வளவு சூப்பரா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி இப்படின்னு போய் பார்க்கல, சும்மா ஒட்டகங்களை போய் பார்க்கல. ஒரு காரியம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம பண்ணுற அலப்பறைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளுடைய அப்படியே அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம், ஃபுல் பிஸியாக இருப்போம், ரொம்ப பரபரப்பாக காமிச்சுக்குவோம். சில காரியத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு காரியம் இங்கே பொண்ணு பார்க்க போகிறாரு, நீங்கள் என்ன காரியமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எதுக்காக போகிறீங்களோ எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் எலியேசர் மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணீங்க? எத்தனை பேர் எலியேசர் மாதிரி நம்ம ஜெபித்திருக்கிறோம்? எத்தனை பேர் எலியேசர் மாதிரி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கு எலியேசரை போல ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜோம் பண்ணோம்? ஆண்டவரே, தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இப்படி கொண்டு வாங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, என் எஜமானுடைய குமாரனுக்கு இப்படி செய்யுங்கப்பா என்று சொல்லி எலியேசரை போல நான் எப்படி தாழ்த்தினேன், எப்படி ஜோம் பண்ணேன்? ஃபோனில் தான் 3/4 மணி நேரம். ஹல்லேலூயா. ஃபோனில் தான் அதிகமாக பேசுகிறோம். ஒரு காரியத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் சில முடிவுகளை எடுப்பதற்கு அதிகமாக ஃபோனில் தான் நம்ம டெசிஷன் போயிட்டு இருக்குது. கான்வர்சேஷன் அதிகமாக அந்த காரியத்தை குறித்து ஃபோனில் தான். என்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அதை நாம் வைத்தோம், என்றைக்கு ஆண்டவரே நீங்கள் செய்வீங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, நான் அமைதியாக இருக்கிறேன்ப்பா, நான் மௌனமாக இருக்கிறேன்ப்பா, அதெல்லாம் விட்டுட்டு பல நேரங்களில் நம்ம சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறு நம்முடைய இஷ்டத்துக்கு இன்னும் சீக்கிரம் நடக்க மாட்டேது. குறுக்கு வழியில் போகலாம். குறுக்கு வழியில் போயிருந்தால் எலியேசருக்கு பொண்ணே கிடச்சிருக்காது. ஆமென். ஏற்கனவே ஏசா அங்கே இருக்கிற கானானிய ஸ்திரீனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஈசாக்குக்கும் இது அதுக்கப்புறம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்க? மனநோவாக இருந்தாங்க. அதனால தான் யாக்கோபை என்ன செய்கிறாங்க? அடுத்து 2வது பையனை அனுப்பிச்சி விட்றாங்க லாபான் வீட்டுக்கு. நீ அங்கே போய் திருமணம் செய்து கொள்ளுப்பா. சில நேரங்களில் நம்ம அவசரப்படுகிறோம். சில நேரங்களில் நான் குயிக்காக நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெயிட் பண்ண முடியாமல், கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளால் மௌனமாக இருக்க முடியாதபடிக்கு அவசரப்படும் பொழுது மனநோவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பல காரியங்களை நம்ம அவசரப்படுகிறோமா? நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்பி நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. இந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எலியேசர் வெயிட் பண்ணாரு. மௌனமாக இருந்தார். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அவன் யோசித்த அடையாளங்களை கேட்டு ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல மௌனமாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? 24வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? அதற்கு பிற்பாடு ரெபேக்காள் வர்றா. ஹல்லேலூயா. ரெபேக்காள் வருகிறத பார்க்கிறா. தான் என்ன நினைத்தாலோ, எலியேசர் என்ன நினைத்து ஆண்டோடத்தில் ஜெபித்தாரோ, ஜெபித்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வெயிட் பண்ணாரோ, அதே போல கர்த்தர் ரெபேக்காளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தின் இறுதியில் எலியேசர் சொல்றாரு, என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணினார், என்னை நேர்வழியாய் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் நேர்வழியா தான் நடத்தினார். நம்ம நினைக்கிறோம் குழியில் போட்டாங்க, என்ன பாஸ்டமா இப்படி நேர்வழின்றீங்க? ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது குழியும் நேர்வழி தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? ஆமென். ஆண்டவருடைய திட்டத்துக்கு, ஆண்டுடைய சித்தத்துக்கு, அந்த நேர்வழிக்கு யோசேப்பை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது குழி அங்க வருகிறது. நம்ம நினைப்போம் நம்முடைய தாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் கொண்டு போனார்னா எப்படி குழி வரும்? ஆண்டவர் கொண்டு போனார்னா எப்படி வஸ்திரம் கிழியும்? எப்படி பிச்சைக்காரனை போல இருப்ப? அந்த சகோதரர்கள் பண்ண சில அந்த காரியங்களை நீங்க கற்பனைக்கு கொண்டு வாங்கல. யோசேப்பினுடைய பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்திருப்பார். அவனை என்ன பண்ணி அந்த குழியில இறக்கி அவனை அடிச்சிருப்பாங்க, 4 அறை போட்டிருப்பாங்க. ஏண்டா நானா உன்னை வணங்கணும்?
உனக்கு அண்ணன் நான், உன்னை விட நாங்களாம் மூத்தவங்க, நானா உன்னைய வணங்கணும், நானா உன்னைய சேவிக்கணும், நானா உனக்கு மோங்குப்புற விழுந்து உன்னைய வணங்கணும். இருடா, அவன் 4 அடி, சிமியோன் 4 அடி கொடுத்துருப்பாப்புல. 11 பேர் நான் குறைஞ்ச 2 அடி 3 அடியாவது கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் கேட்கலாம் யோசேப்புட்ட, நீ எங்களுக்கு மேலே பெரிய ஆளா, நீ எங்களுக்கு மேலே நீ ஆளுகை செய்வியோ, எங்களுக்கு நீ அதிகாரியா இருப்பையோ, உனக்கு கீழே நாங்கள் இருக்கணுமா? என்னென்ன பேசணுமோ ஆசை தீர அவனை பேசி, கெட்ட வார்த்தையில் பேசி, பல நேரங்களில் ஆண்டவருடைய வழி சில நேரங்களில் குழியாக இருக்கும், நேர் வழியே குழியாக தான் அங்கே இருக்கும். ஆண்டவர் யோசேப்பை நேர் வழியாக தான் நடத்தினார். தேவ திட்டத்துக்கு நேராக தான் அங்கே யோசேப்பை நடத்துகிறாரு. ஒருவேளை இவர்கள் இப்படி நடந்தாலும் தேவ திட்டம் பின்பாக ஒரு பெரிய திட்டமா இருக்கிறது. சில நேரங்களில் நான் குழியின் அனுபவத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் குழிக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவரே, நான் குழியில இறக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு எதிர்காலம் இல்லை. எனக்கு என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கை கண்ணீரா இருக்கிறது. சில நேரங்கள்ல நான் தனிமையில் அழுகிறேன். சில நேரங்கள்ல என்னால் அழுக முடியாதபடி என்னுடைய ஆத்துமா போராடுகிறது. ஆமென். பாருங்க, யோசேப்பு குழியில இறக்கப்படுறான். இது நேர்வழி. எலியேசருக்கு ஒரு நேர்வழினா யோசேப்புக்கு இது ஒரு நேர்வழி. யோசேப்பை நடத்தின நேர்வழி குழியா இருந்தது, அதை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேர்வழியா கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. இடையில சில குழி வருது, சில பொறாமை வருது, சில பகை வருது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. என்ன, நான் யோசேப்பு இல்லை பாஸ்டர்மா. யோசேப்பு குழிக்குள்ளே இறங்கிட்டார். என்னாலெல்லாம் குழிக்குள்ளே இறங்க முடியாது. ஏற்கனவே நான் குழிக்குள்ளே தான் இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேளுங்க பக்கத்தில். எங்கே இருக்கிறீங்க? எங்கே நின்றுட்டுருக்கிறீங்க? எந்த இடத்துல நிற்கிறீங்க? குழியில் விழுந்துட்டீங்களா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் குழிக்குள்ளே தான் கிடக்கிறேன். நீங்கள் வேற குழிக்குள்ளே விழுன்றீங்க. அதுதான் நேர்வழின்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. குழியில விழுந்தாலும் உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். நான் விழுந்தாலும் மீண்டுமா எழுந்திருக்க செய்கிறவர். ஓ, நான் எப்படி விழுந்தாலும் சரி, ஓ எதிலே விழுந்தாலும் சரி, ஓ பாவத்திலே விழுந்தாலும் சரி, ஓ ஒருவேளை சில போராட்டத்தின் நடுவில் நான் விழுந்தாலும் சரி, சில கண்ணீரின் பாதையில நான் விழுந்தாலும் சரி, என்னை தூக்கி எடுக்க, என்னை லிஃப்ட் அப் பண்ண, என் கரத்தை பிடித்து என்ன வா மகளே என்று சொல்லி என்னை கூப்பிட, என்னை தூக்க வருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். தூக்குனார் குழியிலிருந்து ஆண்டவர். யோசேப்பை தூக்கினார். அதுக்கப்புறமும் நடத்துறாரு. ஆமென். போத்திபார் வீட்டுக்கு வர வைக்கிறாரு. ஹல்லேலூயா. யோசேப்பு நிமித்தமாய் போத்திபார அங்க என்ன செய்றார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கு இப்பெல்லாம் இந்த சகோதரர்கள் எல்லாம் பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அடுத்து பிசாசு யோசிக்கிறான், என்னடா சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க, பகைச்சாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, இவன் அசைய மாட்டானே அப்படின்னு பார்த்தா கீழே யோசேப்பை குறித்து சூப்பரா ஒரு 2 லைன் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவ திட்டம் இருக்கிறவன் மேலே, தேவ தரிசனம் இருக்கிறவன் மேலே அடுத்து பிசாசு தந்திரமாய் வகை போட பார்க்கிறான். அதே 39ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தின் பிற்பகுதி, யோசேப்பு அழகான ரூபம் சௌந்தரியமும் முகமுள்ளவனாய், ரொம்ப அழகு யோசேப்பு, அழகானவன். வசனம் சொல்லுதில்ல, நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. இன்னையோட அலங்கரிப்ப விட்டுருங்க. ஐப்ரோ எடுக்கிறத விட்டுருங்க, ஐலைனர் போடுறத விட்டுருங்க. தேவ பிரசன்னம் உங்கள் மீது இருந்தால் போதும், அழகு தேவையில்லை. ஓ, போத்திபார் எப்படி தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்தானோ. ஹல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். உங்க முகத்தை பார்த்து, உங்க கலரை பார்த்து, உங்க அழகை பார்த்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு நேச்சராகவே அழகு. ஆமென். எதுவும் பண்ணாமையே அழகு, எந்த மேக்கப்பும் பண்ணாமையே அழகு. அழகுனாவே என்னது? ஆபத்து. ஆமென். என்ன சிஸ்டர், அழகு ஆபத்து? அழகு இருந்தாலும் பிரச்சனை, அழகு இல்லாட்டாலும்
பிரச்சனை. அழகு இருந்தாலும் லைட்டாக பெயிண்ட் அடிப்போம், அழகு இல்லைன்னா கூடுதல் 2 டப்பா போட்டு பெயிண்ட் அடிப்போம். அது மாத்திரம் இல்லை, இப்படி ஹேர் அப்படி ஹேர் என்னென்னமோ இன்றைக்கி பண்ணுறாங்க யூத்து. தோத்திரம், நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஆண்டு கொடுக்குற அழகே போதுன்னு இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லப்படும், அவன் அழகான ரூபம், மூக்கு முழி வாய் எல்லாம். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே. சோத்திரம், ஹல்லேலூயா. கலரை பார்த்து, அழகை பார்த்து, படிப்பை பார்த்து, சம்பாத்தியத்தை பார்த்து, சொத்தை பார்த்து ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறான்னு போகிற சர்ச்சு பாஸ்டர் விசாரிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே உங்களை விசாரித்தாலும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஆமென். போகிற இடத்துல அதுதான் முக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய காரியங்களில், சபை காரியங்களில் எப்படி இருக்கிறாங்கன்னு அது ஒன்று விசாரித்தா போதும். ஆமென். ஆதாம ஏவாளையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் எல்லாம் ஏதேன் தோட்டத்தை கொடுக்கல, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கினார். ஒருவேளை அது இல்லை, இது இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஓ ஆவிக்குரிய பையனா, ஓ நம்பி கொடுங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அதே போலதான் இந்த யோசேப்பு நேச்சராவே ரொம்ப அழகு. ஆமென். ஹல்லேலூயா. நேச்சராவே அழகா கொடுத்திருக்கிறாரு. பத்தாவதுக்கு அவன் மேல தேவ திட்டம் இருக்கு, தேவ அபிஷேகம் இருக்கு. அங்க சொல்லுகிறான், அவன் பாவத்திலே விழுகிற அந்த நேரம் வரும் பொழுது அதுக்கு கீழே அந்த காரியங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 9வது வசனத்தில் அங்க பார்க்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன அவன் காரிய சித்தி உள்ளவன். ஆமென். 2வது சொன்ன அவன் செய்யறதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். 3வது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டான். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அழகை வச்சு அங்கே போத்திபார் வீட்டில் என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கலாம். எகிப்தில் இல்லாத பெண்களா, போத்திபார் வீட்டில் இல்லாத பெண்களா? ஆமென். ஹல்லேலூயா. போத்திபார் மனைவியின் மூலியமாகவே அவனுக்கு சோதனை வந்தது. பல நேரங்களில், சில நேரங்களில் சோதனை வரும். உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்கா, உங்கள் மேலே தேவ தரிசனம் இருக்கா, உங்கள் மேலே தேவ பிரசனம் இருக்கா, உங்களை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய போகிறார் என்று ஆண்டு சொல்லி இருக்கிறாரா? உங்களை சுத்தி 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 தான் பாவம் நெருங்கும். ஆனால் யோசேப்போ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். யோசேப்பு வாலிபன், விடுங்க, வாலிபனை தவிர இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வாலிபர்கள் எவ்வளவோ பரவாயில்ல. ஆமென். திருமணமானவர்கள் பல நேரங்களில் பவுல் நிருபங்களில் எச்சரிக்கிறார், இச்சைகளை குறித்து எச்சரிக்கிறார். மற்ற ஸ்திரீகளோடு புருஷரோடு எப்படி பேச வேண்டும், எப்படி பழகணும், எப்படி கண்ணியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கண்டிக்கிறத பார்க்கிறோம் ஒவ்வொரு சபைகளுக்கும். ஆமென். இங்க பாருங்க, யோசேப்பு சொல்றார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. நம்ம இந்த மாதிரி வைராக்கியமா இருந்திருக்கிறோமா? என் ஆண்டவருக்கு விரோதமா நான் எப்படி பார்க்கறது? என் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, எப்படி பார்க்கறது? அங்கே பாருங்க, யோசேப்பு அழகு, ரூபம், சௌந்தரியம், கண்ணு போடாமையா இருந்திருப்பாங்க. யோசேப்பு மேலே 1.5 கண்ணிலேயே பார்த்துருப்பாங்க. போத்திபார் வீட்டுக்குள்ளே போகிறப்ப வர்றப்ப எல்லாம் அலவுடு. யோசேப்புக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுருச்சு. போகிறப்ப வர்றப்ப எல்லா நேரத்துலையும் பிள்ளைங்க கண் போட்டிருப்பாங்க. கடைசியில் போத்திபார் மனைவியே கண் போட்டா. ஆனால் யோசேப்பு அதற்கு விலகி, அந்த பாவத்துக்கு விலகி தன்னை காத்து கொண்டான். அதனால தாங்க அவன் செஞ்சதெல்லாம் வாச்சுது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகுகிறவன், தேவனுக்கு அவன் பயந்தவன். தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வது? பல நேரங்களில் ஆண்டுக்கு விரோதமா நல்லா பாவம் செஞ்சுட்டு, எனக்கு அது வாய்க்கல, இது வாய்க்கல, இதை செஞ்சா ஃபெயிலியர் ஆகுது, நஷ்டத்தில் ஓடுது, கம்பெனி லாஸ்ல ஓடுது. எப்படி? ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான காரியத்திலிருந்து நம்ம என்னைக்கு விலகிறோமோ அன்றைக்கு யோசேப்பு எதையெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க செய்தார். அடுத்தது சிறைச்சாலையினுடைய வீட்டிலையும் வைத்து கர்த்தர் அவனுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான். எல்லாவற்றுக்கும் யோசேப்பு தான் இன்சார்ஜ். அங்கேயும் கர்த்தர்
யோசேப்பு எதையெல்லாம் செய்தானோ அதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். ஆமென். நீங்கள் இருக்கிற இடம் முக்கியமல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்றது முக்கியமல்ல. கர்த்தர் உங்களோட இருந்தால் நீங்கள் செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன், அவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தை அவர் நேர்வழியாய் நடத்துகிறார், என் வாழ்க்கையை அவர் நேர்வழியாய் நடத்துகிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நம்ம இப்படி ஒரு வைராக்கியத்தை பாராட்ட முடியும்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சின்ன காரியம் தானே, ஆண்டவர் மன்னிச்சிருவார். அந்த சின்ன காரியத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ பாவம் பாவம் தான். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. இது தெரியாது, அது தெரியாது, வீட்டில் தெரியாது, குடும்பத்தாருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைச்சிருக்கலாம் யோசேப்பு யாரும் வீட்டில் இல்லைப்பா, ஒருத்தர் கூட வீட்டில் இல்லை, ரொம்ப வசதியாக போச்சு. ஆனால் யோசேப்பினுடைய நினைவுல இருதயத்தில் கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார். அந்த சிந்தை நமக்குள்ள வேணும். நான் பாவம் செய்கிறதற்கு முன்பாக, நான் பேசுவதற்கு முன்பாக சில காரியங்களை நான் செய்கிறேன், சில கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன், சில காரியங்களை தெரியாமல் செய்கிறேன். யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு நாளில் எல்லாவற்றையும் வெளியங்கரமாக அப்படியே வீடியோ ஸ்க்ரீன் பிளேயர் போட்டுருவார். தப்பிச்சுக்கோங்க, அர்ப்பணிச்சிருங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே இதெல்லாம் பண்ணேன், இவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினேன், இந்த மாதிரி பண்ணேன், தெரியாமல் இங்கே போனேன், இந்த பாவத்தை செஞ்சேன். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் சரண்டராகி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா வந்துடும், டிஸ்பிளேல வந்துடும். ஒரு நாளில் எல்லாவற்றையும் வெளியங்கரமாய் அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அந்தரங்கமாக நீங்கள் ஜெபிச்சிருந்தீங்கன்னா வெளியங்கரமான பதில் வரும். அந்தரங்கமான பாவமாக இருந்தால் ஒரு நாளிலே அதை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் தெரியாது, ஆண்டவர் மூடி மறைச்சிருவார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் சப்மிட் ஆகிருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஆமென். தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது? ஆண்டவரிடத்தில் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு விரோதமாக என்னிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாதது ஏதாவது காரியங்கள் இருந்தால் என்னை மன்னியும் ஐயா. ஆண்டவரே என்னை மன்னியுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு யாரை நம்பி என்ன கொடுக்க முடியும்? பொண்ணு கூட கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை நம்பி என்ன நீங்கள் கொடுப்பீங்க? மனுஷங்களை நம்பி நீங்கள் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒருவேளை யோசேப்பை போல கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமென். அன்றைக்கு பாருங்கள், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவனை நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக யோசேப்பினுடைய ஒரே ஒரு காரியம் வாசிப்போம். அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பார்வோனினுடைய சொப்பனத்திற்கு அவன் பதில் கொடுத்தான். ஆமென். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? தேசம் முழுவதும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த பஞ்சத்தை குறித்ததான சொப்பனம் பார்வோனுக்கு வந்துச்சு. பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு பொசிஷன்ல அங்க யோசேப்பு அங்க போகப்பட்டான். ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், அந்த சொப்பனத்திற்கு பதில் கொடுத்த உடனே அங்க பார்வோன் யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 41:38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அவன் காரிய சித்தி உள்ளவன் தான். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்தார் தான். இன்னொரு ஒரு காரியம் யோசேப்பின் இடத்துல ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரிய சிந்தையாம இருக்கிறான்.
ஒருவன் ஆவிக்குரியவனாய் இருந்தால், தேவ ஆவி அவனுக்குள்ளாய் இருந்தால், அவன் தேவ ஆவியின்படி அவன் நடக்கிறவனாய் இருக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை மாத்திரம் அவர்கள் சிந்திப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பிட்ட இருந்த இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம், தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பார்வோன் சொல்ற, தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டான். பார்வோன் யோசேப்பை உயர்த்தி பேசுறப்ப அங்க இன்னொரு காரியம் பாருங்க. அங்க 16வது வசனத்துல அங்கே அப்பொழுது யோசேப்பு, பார்வோன் கேட்கிறார், எப்ப நீ சொப்பனத்துக்கெல்லாம் பதில் சொல்றவனாமே, சொப்பனம் எல்லா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு தந்திரம், ஒரு மந்திரம், ஒரு கிஃப்ட் உனக்கு இருக்காமே. என்ன தந்திரம், என்ன மந்திரம், என்ன கிஃப்ட்? இன்னைக்கு கொஞ்சம் கிஃப்ட்னாவே என்ன பண்ணிடுறோம், என்னால தான், இன்னைக்கு நான் தான் பண்ணேன், இன்னைக்கு நான் தான் முடித்தேன், என்னால் தான் இது சக்ஸஸ் ஆகிருக்கு, நான் இல்லைன்னா பார்வோன் அவ்வளோதான், கனவுலையே செத்துருப்பாப்புல பார்வோன், அர்த்தம் தெரியாமலேயே செத்துருப்பாப்புல. என்னால் தான் பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னால் தான் தேசத்தில் நடக்க போகிற பஞ்சத்தை பார்வோன் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னால் தான். அப்படி அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் நான் 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 என்ற எண்ணம் இருக்கும். தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனா இருந்தாங்க. அவன் சொல்றான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான காரியம் ஆண்டு உங்களுக்கு செய்ய போறார் பிப்ரவரியில். எத்தனை பேர் ஆமென்? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்னைக்கு நான் இல்லை, அவர்தான் நீங்க விசுவாசிச்சு அறிக்கை செய்றீங்களோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிகாரியாய், யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றின தேவன் தன்னுடைய 2ஆம் ரதத்துல பார்வோன் ஏற்றி தொண்டனிட்டு, எப்பா இனி எகிப்துக்கு ஃபுல்லா இவர் தான்ப்பா, யோசேப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவி சொப்பனத்தை சொன்ன உடனே எவ்வளோ ஞானமாக யோசேப்பு சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் விவேகமும் ஞானமும் புத்தியும் இருக்கிற ஏசாயா 11:2 நீங்கள் வாசிங்க. தேவ ஆவியை பெற்று அந்த ஞானத்தின் ஆவி அதெல்லாம் கர்த்தர் தர்றாரு, அறிவை உணர்த்தும் ஆவி அதெல்லாம் தர்றாரு. அங்கே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்கே யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் விவேகமும் ஞானமும் இல்லை, ஒருத்தனை நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். எவ்வளோ அழகாக ஞானமாக பதில். உடனே பார்வோன்னு சொல்கிறாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன ஆவினே எனக்கே தெரில பாஸ்டர்மா. சில நேரத்தில் தேவ ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆவியின்படி நாம் நடக்கிறோமா? மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் ஏன் சிலது வாய்க்கல தெரியுமா, ஏன் சிலது சக்ஸஸாக மாறல தெரியுமா? மாம்ச சிந்தையிலேயே போகிறது, மாம்ச சிந்தையிலேயே யோசிக்கிறது, மாம்சத்தின்படியே நடக்கிறது. என்றைக்கு தான் நம்ம ஆவியினால தேவனால் பிறந்தவன், ஆவியினால பிறந்தவன் அவன் தேவனால பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனால் நீங்க பிறந்திருந்தீங்க. 1 யோவான்ல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி உண்டுன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தேவ ஆவியை எதினால் அறியலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற தேவனால் உண்டாயிருக்கிறது. வாயில ஆண்டவரை நீங்க அறிக்கை பண்ணுகிறீங்களா? ஆவியின்படி நீங்க நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பினுடைய பாதை இப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் தேவ ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்கு பழி வாங்கணும்னு எண்ணம் இல்லை, சகோதரர்களை அடிமைப்படுத்தணும்னு அந்த எண்ணெல்லாம் போய் தேவ ஆவியை பெற்று அங்கே சொப்பனத்துக்கு பதிலளிக்கிறவனாய் தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால பாவம் செய்ய முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். சில நேரங்களில் பாவம் போராடும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில போராடிச்சு. அந்த பாவம் வரும் பொழுது யோசேப்புக்கு பயங்கர ஒரு போராட்டம் இருந்திருக்கும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம். இன்னைக்கு நம்முடைய நாம் வாழுகிற இந்த உலகத்துக்கும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த மாம்சத்துக்கு ஆவிக்கு ஒரு போராட்டம் இருக்கும் பொழுது, நான் ஆவியின்படி நடக்கிறவனாய், நான் ஆவியின்படி நடக்கிறவனாய் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனால் நாம் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு சொல்றதுனா புரியுது? உலகத்தின் ஆவியை நான் பெறவில்லை, தேவ ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறப்ப நான் உலகத்தின் ஆவியில் இருக்கிறேன்னா தேவ ஆவியில் இருக்கிறேனானே பல நேரம் சந்தேகம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தின் ஆவியை பெறாமல். இந்த உலகத்தின் ஆவி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சிந்தை, எண்ணம், நம்முடைய நடக்க எல்லாம் மாம்சத்தின்படி தான் போகும். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவனாய், ஆவியின்படி நிதானிக்கிறவனாய், ஆவியின்படி யோசிக்கிறவனாய். பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் இல்லப்பா. தேவ ஆவிக்கு முன்பாக எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அது விபச்சார ஆவியா இருந்தாலும் சரி, வேசித்தனத்தின் ஆவியா இருந்தாலும் சரி, பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் துரத்துகிற ஆவி, கணநித்திரையின் ஆவியா இருந்தாலும் சரி, அது எந்த ஆவியாக, ஊமையும் செவிடுமான ஆவியாக இருந்தாலும் சரி, தேவ ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த ஆவிகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவது நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க, என்னால மேற்கொள்ள முடியும், என்னால ஜெயிக்க முடியும், இப்படிப்பட்ட ஆவிகளை, எனக்கு விரோதமாக எழும்புகிற இப்படிப்பட்ட கிரியைகளை நான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பிரபுக்களை அடக்குகிற ஆவி. யோசேப்பு மேல் இருந்த தேவ ஆவி பார்வோனையே அடக்கிருச்சு. ஹல்லேலூயா. சும்மாவா? எகிப்தியருக்கு பார்வோன் தான் கடவுள். பார்வோனுடைய கட்டளை இல்லாம ஒண்ணுமே அவங்க செய்ய முடியாது. பயங்கரமான இது ஒரு பார்வோனின் ஆவி. தேவ ஆவிக்கு முன்பாக பார்வோனின் ஆவி அடங்குச்சுங்க. ஹல்லேலூயா. பார்வோன் வாயிலிருந்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் இல்லை, இப்படிப்பட்டவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரண்டாம் ரதத்தை குடித்து தன்னுடைய மோதிரத்தை மாற்றி, ஹல்லேலூயா, குழியில இருந்தவனுக்கு, அடிமைப்பட்டு இருந்தவனுக்கு, பகைத்தவனுக்கு, பொறாமையால் இருந்தவனுக்கு, சதி, அவனுக்கு விரோதமா செய்த சதிக்கு அவன் இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் குழியை வெட்டினார்கள், அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற அந்த சகோதரர்களுக்கு நடுவிலே, ஹல்லேலூயா, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஆமென். பார்வோன் தன்னுடைய மோதிரத்தை கலற்றி என்ன செய்யறாரு? யோசேப்புக்கு, அரியாசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு மேம்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாம் ரதத்தை குறித்து போப்பா, எகிப்தை போய் சுற்றி பார்த்துட்டு வா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னை அப்படிதாங்க நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு இயேசுவுக்கு முன் அடையாளம். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, 105வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அங்கே ஒரு புருஷனை முன்பாக அனுப்பினேன். நாங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு புருஷனை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். பஞ்சத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த காரியத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய், பஞ்சத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஒரு புருஷனை கர்த்தரே அனுப்பினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, சகோதரர்கள் பொறாமையா இருந்துட்டு போட்டோம், சதியா இருந்துட்டு போட்டோம், குழியா இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் என்னை அனுப்புகிறார். என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதன் முடிவோ எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினது. பார்வோன் சொல்றாரு, என் உத்தரவின்றி ஒருவனும் கை காலு ஒன்னு அசைக்க கூடாது, வாயை திறக்க கூடாது. ஆமென். ஒரு காலத்துல கையை கட்டி காலை கட்டி விலங்கு போட்டு வேதத்துல இருக்கிறது, சங்கீதத்துல விலங்கு போட்டார்கள். ஆமென். இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தான். 105வது சங்கீதத்துல எல்லாம் கட்டப்பட்டு அப்படியே அவனை நெருக்கி, ஒருவேளை வாயை கட்டியிருக்கலாம், அவனை எப்படி கொடுமைப்படுத்தி அங்கிருந்து சங்கிலி போட்டு அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை எப்படி கொண்டு வந்தார்களோ அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஒரு நாள் வந்தது, யோசேப்பின் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தினார். ஒரு நாட்கள் வரும் பொழுது அவனை எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினார். ஒருவேளை இப்ப நான் புறக்கணிக்கப்படுறேன், இப்ப நான் தூஷிக்கப்படுறேன், இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்னோட வாழ்க்கையில என்ன செய்வதென்று ஒருவேளை தெரியாத சூழ்நிலை ஒருவேளை இருந்தாலும் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அநேகருக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வருவார். அநேகருக்கு முன்பாய் கர்த்தர் பயன்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வணங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வணங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒருவேளை ஜாஸ்தியா வந்தா எனக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எகிப்துக்கு அதிகாரி கர்த்தர் மாற்றினதற்கு பிற்பாடு அங்கே பஞ்சம் வந்தது. ஆகாரத்துக்காக இவர்கள் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? யோசேப்பை
அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, முகங்குப்புற வணங்குறாங்க. ஏன் நீங்கள் கட்டி பிடித்து யோசேப்பை கட்டி பிடித்து அழுகும் பொழுது ஏன் நீங்கள் அழுகிறீங்க? ஓ கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒருவர் தீமை செய்திருந்தார், ஓ கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஓ யோசேப்போட இருப்பார் என்று சொன்னார். உங்களோடும் என்னோடும் அவர் இருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் தான் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். நீங்கள் அனுப்பலை, கர்த்தரே என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓ சகோதரர்கள் அனுப்பலை. ஓ நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, ஓ அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை அரவணைப்பேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, காரிய சித்தி உள்ளவனை போல, எதை செய்தாலோ ஓ கர்த்தர் அவனுக்கு வாய்க்க செய்தது போல இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய காரியங்களை வாய்க்க செய்த தேவன், ஓ யோசேப்போடு இருந்த தேவன், ஓ தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய் யோசேப்பு இருந்தான். ஓ அவனை நடத்தின தேவன், யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றின தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஓ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சில நேரங்களில் சில தோல்விகளை நான் பார்க்கிறேன்ப்பா, சில போராட்டங்களை பார்க்கிறேன், சில குழியின் அனுபவத்தை பார்க்கிறேன், சில பரியாசங்களை நான் பார்க்கிறேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிறத நான் பார்க்கிறேன், எனக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிறத பார்க்கிறேன், எனக்கு விரோதமாய் பகைக்கிறத பார்க்கிறேன். எனக்கு முன்பாய் அன்பா இருக்கிறாங்க, எனக்கு பின்பாக என்னை பகைக்கிறார்களே, ஓ என்னை ஏமாற்றுகிறதை பார்க்கிறேன். சில நேரங்களில் நான் ஏமாற்றப்பட்டவனாய் இருக்கிறேனோ என்று சில நேரங்களில் நான் சந்தேகிக்கிறேனே. ஓ அப்படி அல்ல. ஓ ஹல்லேலூயா. யோசேப்போடு இருந்த தேவன், ஓ ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் யோசேப்போடு இருக்கிற அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஓ கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஓ மகனே மகளே, ஓ எதை செய்தாலோ ஓ கர்த்தர் யோசேப்புக்கு வாய்க்க செய்தது போல இந்த நாள் முதல் கொண்டு உங்க கையின் பிரயாசங்களை ஓ கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஒண்ணுதான் சொல்லணும், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தேனா என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஓ எத்தனை பேர் சொல்லி கேட்கிறீங்க, உமக்கு விரோதமாய் நான் என்ன பாவம் செய்தேன் ஐயா, ஓ நான் செய்த பாவத்தை ஆண்டவரே மன்னியும் ஐயா. ஓ கண்களை மூடி கேளுங்க, ஓ யாரு கண்களை திறந்து பார்க்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஓரிமானா சந்தரியா கரபலஹதுனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, ஓ ஆண்டவர் உங்களை ஓ மேன்மையான இடத்துல வைக்கணுமா, யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்தணுமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஓ தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தது எப்படின்னு யோசேப்பு கேட்டது போல ஒருவேளை ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னியும் ஐயா, என்னை சுத்தமானாய் மாற்றும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதத்திலே கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ யோசேப்பை உயர்த்தின தேவன், ஓ யோசேப்பை மேன்மைப்படுத்தின தேவன், யோசேப்பை அதிகாரியாய் மாற்றின தேவன் எகிப்து முழுமைக்கும் ஓ எகிப்து முழுவதும் யோசேப்புடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சுங்க. ஓ சில நேரங்களில் நீங்க நினைக்கிறீங்க சில காரியம் என்னுடைய கையை மீறி நடக்கிறதே. ஓ இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே நான் கொண்டு வருவேன். ஓ எல்லாவற்றையும் ஓ எவ்ரிதிங் அந்த மனுஷர்களை ஓ அந்த மனிதர்களை ஓ உன்னை சுற்றி இருக்கிற உனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே நான் கொண்டு வருவேன். ரமாலா சந்தாரா பேச்ச கேட்க மாட்டாங்களே, ஆண்டவரே எனக்கு எதிராய் நிற்கிறார்களே, ஓ எனக்கு விரோதமாய் செய்கிறார்களே, எல்லாரும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கீழாய் அடங்கும்படியாய், உங்கள் கையின் கீழாய் ஓ உங்களுக்கு அடங்கி இருக்கும்படியாய் ஓ கர்த்தர்
அவர் செய்வார். ஓ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தை நீங்க அதை பிரகடனப்படுத்துங்க. ஓ அதை நீங்க ப்ரோக்ளைம் பண்ணுங்க. ஓ நீங்க அறிக்கை செய்யும் பொழுதுதான் ஓ அற்புதம் உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இதனாலே நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். தேவ ஆவியை பெற்ற இவனை போல நம்ம இருக்கிற இடங்களில், சமுதாயத்தில், குடியிருக்கிற இடங்களில், கம்பெனியில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை? இவனோடு கூட தேவன் இருக்கிறார், இவனுக்கு நிகராக வேற யாரும் இல்லை. ஆமென் ஹalleluya. ஒரு நாட்டிலேயே இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கான அடையாளம். அதுதான் வித்தியாசம். அதுதான் ஹalleluya. அப்படியாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்மையினால் நிரப்புங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.